காய்ஸ் இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் நம்ம கம்பெனி லொக்கேட் ஆன இடத்துலையே நம்ம சித்தோட்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டு பவானி தனி சித்தோட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து செஞ்சு தர மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குயின் சைஸ் பெட்டு வந்து புது பெட்டு பண்ணி கொடுக்கணும். மீதி டபுள் காட் பெட் வந்து ரீஒர்க் பெட்டு பண்ணணும். ரீஒர்க் பண்ணனால இங்கேயே பெட்டெலாம் வந்து இங்கேருந்து பண்ணி கொடுக்க முடியும். பெட்டு பழைய பெட்டு இருக்குது, இப்போ ரீஒர்க் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு புது பெட்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இங்கேயே வந்து எல்லாம் ரேட் பேசி அப்புறம் கஸ்டமரை வீட்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணி தர மாரி இங்கேயே வந்து வந்துட்டோம் காலையில் ஒரு 8 மணிக்கு கேட்டேன். வந்துட்டு எல்லாம் பஞ்செல்லாம் மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பழைய பெட்டு போய் கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் எடுத்து வெளியே வச்சுட்டோம். ஒரு பெட்டு வெளியே இருக்குது, இன்னொரு பெட்டு கீழே இருக்குது. வெயிலில் காய போடணும். பழைய பெட்டு முதல்ல வெயில் காய போட்டால் தான் இன்னும் அந்த பஞ்சு வந்து கொஞ்சம் நல்லா விரியும். அப்போ தான் ஈஸியாக திரும்ப பிரித்து போடுறதுக்கு அடுத்த பெட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து புது பெட்டு ஒன்று போட்டுட்ருக்குறாங்க. குயின் சைஸ் 60க்கு 75 7 இன்ச் திக்னஸ் டபுள் லேயரில். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,500. இதுக்கு வந்து ஒரு கவர் கொடுத்துருவோம். இப்போ கண்மூடி வீட்டிலேயே வந்து வெயிட் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பழைய பெட்டை வந்து பிரிக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னு காட்டுவோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏன் போட்டு கொடுக்குறோம்னா கஸ்டமருக்கு வந்து இலவ மஞ்சள் பெட்டு வந்து வீட்டிலேயே சில பேர் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் வீட்டிலே வந்து பண்ணி கொடுப்போம். அதுக்கு வந்து பெட்டோட வந்து ஏரியா பொறுத்து உங்களுக்கு சார்ஜ் அமௌண்ட் சேர்த்து வரும். ஒரு ஏரியா பொறுத்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுப்போம். பெட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் பிடிச்ச மாரி செஞ்சுக்கலாம். இது வந்து பழைய பெட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓரளவுக்கு நல்லா இருக்குது பெட்டு பார்க்குறக்கு. ரொம்பவும் எதுவும் ஆகலை. அப்போ வந்து இது வந்து போட்டு ஒரு 6 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க இந்த பெட்டு. அதனால் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஆனால் வெயிலில் காய போட்டிருக்கோம். அப்போ வந்து அண்ணா வந்து போயிட்டுருக்காரு. இப்போ இந்த பெட்டு வேலை முடிஞ்சதுமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த பெட்டுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க ரீஒர்க் பெட்டு செய்கிறக்கு. உங்களுக்கு இதேமாதிரி பெட்டு வேணுன்னா சொல்லுங்கள், நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். எங்கே இருந்தால் சரி, ஒரு 100 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நான் வந்து பண்ணி கொடுத்துருவோம். கோயம்புத்தூர், சேலம், கரூர், நாமக்கல், திண்டுக்கல், அப்புறம் நீலகிரி, திருப்பூர் எல்லா ஏரியாவுக்கும் நாங்கள் வந்து டேரெக்டாக வீட்லேயே வந்து செஞ்சு தர மாதிரி இருந்தால் வீட்லேயே வந்து பண்ணி கொடுப்போம். இது உங்களுக்கு பெட்டு வேணுன்னா சொல்லுங்கள், நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பழைய பெட்டு பிரிக்கிறோம். அந்த வண்டியில் ஒரு பெட்டு இருந்துச்சு, அதுவும் அப்புறம் வெயில் காய போட்டிருக்கோம்ல, ரெண்டு பெட்டை இப்போ அண்ணா பிரிச்சுட்ருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய பெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டெலாம் வந்து 10 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அதை பிரித்து வந்து என்ன பண்ணால் அதில் வந்து ஆவார பஞ்சு மட்டும் எடுத்துகிட்டு ரொம்ப தூணான பஞ்சு மட்டும் ஒதுக்கிடுவோம். எல்லா பஞ்சும் போட்டாலும் ரொம்ப டெஸ்ட்டு போட முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புது பெட்டுக்கு வந்து இப்போ ஒரு 15 கிலோ 16 கிலோ பிடிக்குதுன்னா அந்த புது பஞ்சு இப்போ வந்து பழைய பஞ்சு சேர்த்தும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு 12 கிலோ அப்படி தான் பிடிக்கும். மீதி 4 கிலோ அந்த பஞ்சு வெயிட் வந்துடும். நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப கிலோ வெயிட் குறையும். இந்த பெட்டு வந்து ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப போயிடுச்சு. அதனால் சைடில் இருக்கிற பாக்ஸு அந்த பஞ்செலாம் ஆகும். ரொம்ப தூளாக ஆனதெல்லாம் போட முடியாது. போட்டாலும் முதுகு வலிக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போடுறதுக்கும் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கே போட்டு கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு அவங்க கொடுக்குற பழைய பெட்டை திரும்பவும் ரீஒர்க் பண்ணி அவங்களுக்கு இன்னொரு துணி கிளாத் போட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். பண்ணா பாரு வரைக்கும் பிரிச்சுட்ருக்காங்கன்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பஞ்சு பார்க்குறக்கு. இந்த சென்டர்லாம் பார்த்திங்கன்னா தூளாக இருக்கும். இந்த படுக்கிற பாடிகள் அங்கே மட்டும் வெயிட்டு தூளாக இருக்கும். அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதியெல்லாம் எடுத்துருவோம். மீதியெல்லாம் பஞ்சு. இப்போ அந்த பெட்டு ஒர்க் முடிஞ்சுது, அதை எடுத்து அங்கே அந்த ஓரமாக வச்சுட்டு இந்த பெட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பெட்டு பிரிச்சுட்ருக்காங்க. இப்போ இன்னொரு பெட்டு இப்போ அது காஞ்சிட்ருக்கு வெயிலில். அதுவும் இப்போ பிரித்து ஓப்பன் பண்ணி எடுத்துருவாங்க. இதுமாரி உங்களுக்கும் பழைய பெட்டை வச்சு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ரீஒர்க் பண்ணுற மாரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா கண்டிஷன் இருந்துச்சுன்னா அப்படி இப்போ புது பெட்டு செய்கிற மாரி இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதேமாரி பெட்டு செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள் எல்லாம் களைச்சி எடுத்துகிட்ருக்காங்க. இது ஆவறதெல்லாம் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டு ஆவாதெல்லாம் அந்த பக்கம் கழித்து வெளியே தூக்கி குப்பையில் போட்டுற வேண்டியதான். அந்த பஞ்செல்லாம் போட முடியாதுங்க. இப்போ ஆவறதை மட்டும் கட்டியாக அண்ணா எடுத்துகிட்ருக்கிறாரு ஒவ்வொன்றா. இதேமாரி உங்களுக்கும் பெட்டு ரீஒர்க் பெட் என்ன கனெக்ட் பண்ணி கொடுங்க, நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துட்றோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே வீட்டில் செய்கிற மாரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேட்டு சேர்த்து தான் வரும். வீட்டில் இங்கே ஆளை கூப்பிட்டு வரணும், அதுக்கு டெலிவரி சார்ஜ் சேர்த்து வரும். அதுக்கப்புறம் லேபர் சார்ஜ் காஸ்ட் சேர்த்து வரும். அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரீஒர்க் பெட் வந்து கொஞ்சம் ரேட் சேர்த்து தான் வரும். பழைய பெட்டில் யாரும் இதுமாதிரி பிரிக்கிற ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இவங்களாம் வந்து 30 வருஷம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ புது ஆள் யாரும் வர மாட்டேங்கிறாங்க பழைய பெட்டு பிரிக்கிறதுக்கு.
அதனால் இவங்களாம் ரேட்டு சேர்த்து தான் கேட்குறாங்க. அதனால் ரேட்டு கொஞ்சம் சேர்த்து தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஊறின்னு விட்ருவாங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுவாங்க, என்னென்னமோ பண்ணி இருக்கும். அதனால் அதெல்லாம் யோசிப்பாங்க சில பேர் ஓப்பன் பிரிக்கிறதுக்கு. அப்புறம் இவங்க ரேட்டு சேர்த்துக்கு அப்போ கொடுத்து தான் ஆகணும். இப்படி முக்கியமாக தேவைப்படுற ஓகே எனக்கு இந்த ரேட்டு ஓகே அப்படி சொல்கிற கஸ்டமருக்கு தான் பண்ணி கொடுப்போம். இல்லை அந்த ரேட்டு சொன்னோம்னா அவங்க சில பேர் வேணான்ருவாங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் அவங்களுக்கு பண்ணித்தர மாட்டோம். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது. அப்படி இந்த பெட்டு யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்படி உண்மையிலுமே நல்லா செய்கிற இருந்துச்சுன்னா ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஆனால் லேபரே அதிகமாக கேட்பாங்க. இது ஒரு பெட்டு செய்கிற ரேட்டோட 100 மடங்கு சேர்த்து கேட்பாங்க. இது வந்து பிரித்து திரும்பவும் போடணும், அதுவும் கையெல்லாம் வலிக்கும். அதனால் லேபர் ஒர்க் அதிகமாக இருக்கும் இதில். ஆனால் புது பெட்டோட ஒரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, புது பெட்டு நீங்கள் டபுள் காட்டு 7,000 வாங்குறீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஒரு 5,500 வரும். அதுக்கும் இதுக்கும் ஒரு 1,500 ரேட்டு குறையும், அவ்வளோதான். புது பெட்டு 7,000 வந்துச்சுன்னா பழைய பெட்டு ரிவர்க் பண்ணி கொடுத்து ஒரு 5,500 வரும். ஏன்னா பஞ்சு வந்து உங்களுக்கு மீதி ஆகிடுதுல, அதனால் உங்களுக்கு காஸ்ட்டு அதில் குறையும். மற்றபடி துணி அப்புறம் லேபர் கொஞ்சம் சேர்த்து வரும். அப்புறம் டெலிவரியெல்லாம் ஒரு சேம் தான். ஆனால் பஞ்சு மட்டும் குறையும், அதுதான் வித்தியாசம். 2 பெட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டும் பிரிச்சுட்டாங்க. அந்த பெட்டு அது துணி நல்லா இருந்ததுனால இந்த பெட்டுக்கு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதே துணியில் போட்டு கொடுக்க சொன்னாங்க. அதனால் அந்த பெட்டுக்கு மட்டும் துணி நாங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க துணியிலேயே நல்லா இருந்தனால அதுவே கொஞ்சம் போட்டு கொடுத்துட்ருக்கோம். அந்த அந்த துணி வந்து இந்த பெட்டு போடுற கிளாத் வந்து ரொம்ப கிழிஞ்சிருச்சு, குழந்தைங்களும் ஊறின்னு விட்டாங்க. அதனால் ரொம்ப கிளாத்துக்கு இதாகிடுச்சுங்க. காட்டன் கிளாத்தில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு நல்லா கவர் போட்டு வச்சுருக்கணும். அதெல்லாம் பண்ணாமல் விட்டதுனால கொஞ்சம் கிளாத் போயிடுச்சுனால வேறு கிளாத் மாற்றிட்டோம். இதுக்கு வந்து கிளாத்து நல்லா இருந்தது, நல்லா வச்சுருந்தாங்க. அதனால் அதே கிளாத்தில் பண்ணி கொடுக்குறோம். இதேமாதிரி உங்களுக்கும் பெட்டு வேணும்னா ரிவர்க் பெட்டு செஞ்சு தரமே இருந்தால் சொல்லுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள், நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். கீழே இருக்கிற நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துட்றோம்.